தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. சங்கீதங்களின் புஸ்தகம் 130 அதிகாரம் அங்கே 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இந்த வசனத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், ஆண்டவரே என் சத்தத்தை கேளும். அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை கேட்பாரா, என்னுடைய சத்தத்தை எனக்கு கேட்பாரா, என் சத்தத்தை கவனியும், என் சத்தத்திற்கு செவி கொடு ஆண்டவரே. ஆண்டவரே நான் வேதனைப்படுகிறேன், என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடும். நான் வேதனைப்பட்டு நான் ஒடுங்கி கொண்டு வருகிறேன், என் சத்தத்திற்கு செவி கொடும். என்னுடைய வருமானத்தில எல்லாம் தோல்வியை சந்தித்துக் கொண்டு வருகிறேன், அதனால் என்னுடைய சத்தத்தை கவனியும். என் சத்தத்திற்கு நீ கவனித்து என்னுடைய விடுதலை ஆக்கும். நான் கண்ணீரினால் தவித்து வருகிறேன், எல்லாரும் என்னை நெருக்கிறார்கள், என்னுடைய நெருக்கத்தின் நிமித்தத்தில் நான் கண்ணீர் வடிக்கிறேன், என் சத்தத்திற்கு நீ கவனியும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் எனக்கு வரணும் ஆண்டவரே என்று சொல்லி வேதனைப்படுகிறவர்கள் எத்தனை பேர்கள். போன வாரத்துல ஒரு குடும்பத்தை ஆண்டவர் எனக்கு சந்திப்பதற்கு ஆண்டவர் வாய்ப்பு தந்தார். ஊற்றுமலையில ஒரு குடும்பத்தை நான் சந்தித்து ஆண்டவர் அந்த தனியாக ஒரு வாரத்துக்கு நான் செய்தி கொடுக்கும் பொழுது, அவர் செய்தி முடிஞ்சு ஜெபம் முடிந்த பிறகு நான் அவருடைய தலையில நான் ஜெபம் முடித்து வந்துட்டேன். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, எனக்கு வெளிப்படுத்தலை என்கின்ற ஒரு குடும்பத்துல ஒரு தாகம். எல்லாத்துக்கும் ஆண்டவர் சகோதரன் மூலமாக பேசினாரு, எனக்கு ஏன் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரர். அந்த சகோதரர் வாலிப பையன், அவங்க அக்கா தம்பி மக அதை கேட்டிருக்க. அந்த பாஸ்டர்கிட்ட எனக்கு மட்டும் ஏன் சொல்லல, நானும் என்ன செய்யறேன் கேட்கிறேன், ஆண்டவரிடத்துல சில கேள்வியை நான் கேட்கிறேன், என்னிடத்துல சில எனக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் பேசினாரு, என் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் எனக்கு பேசலையே என்கின்ற ஒரு கவலை அந்த சகோதரிக்கு அந்த தம்பிக்கு என்ன செஞ்சது, வேதனையோடு இருந்தது. 2 வாரம் போன் போட்டு கூப்பிட்டாங்க, வர முடியல. நான் என்ன செஞ்சேன், வர்றேன், ஒரு நாள் கண்டிப்பா வந்து அந்த சகோதரனை நான் பார்த்து நான் ஜெபிக்கிறேன் என்று நான் சொன்னேன். கடைசியில இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் அந்த குடும்பத்தை சந்தித்தார். அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த சபையில முடிந்து வெளியே வரும் பொழுது எல்லாருக்கும் ஜெபம் பண்ணேன். அந்த பையனுக்கு என்ன செய்யல, கூப்பிட்டு பேசுவதற்கு என்ன செய்யல, ஆண்டவரின் உள்ளத்துல ஏவல். எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, சர்ச்சை போட்டிட்டாங்க, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஒரு வேப்ப மரம் இருக்கு, அந்த வேப்ப மரத்துல இருந்து என்னை கவனிச்சு பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த வாலிப பையன். 30 வயசுல திருமணம் நடக்கல. அவங்க அம்மா இப்ப சமீப நாட்களுக்கு எவ்வளோ பேப்பர்ல கூட நீங்களாம் பார்த்திருக்கலாம், முத்தத்துல கோலம் போடும் போது இருந்துட்டாங்களாம், போயிட்டாங்க. எப்படி போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க என்னோட பேசினாங்க. எத்தனை போவாங்க, அங்கேயே போட்டிருந்தாங்களாம், அவங்களாம் போயிட்டாங்களா, எப்படி போனாங்கன்னே தெரியல. கொஞ்சம் 50 வயசு வரும்போது சொன்னாங்க, 50-45 வயசு சொன்னாங்க நினைக்கிறேன், போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் என்ன அந்த மகனை பார்த்து கூப்பிட சொன்னார். கூப்பிட்ட உடனே வந்த உடனே ரொம்ப சந்தோஷம். நான் கூப்பிட்ட உடனே அப்போ அந்த பையனுக்கு நான் ஆண்டவர் எனக்கு சில காரியத்தை பேசும்படியாக ஏவினார். அந்த குடும்பத்துல ஒரு இந்து குடும்பம், அந்த குடும்பத்தை ஆண்டவர் உட்கார வைத்து சுவிசேஷம் ஏன் திருமணம் நடக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது, அவங்க வீட்டுல ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, கங்கனா கிணறு கேள்விப்பட்டிருக்கீங்க, கங்கனா கிணறு அம்மா வரும், அந்த இடத்துல ஒரு தொழிலாளிக்கு எத்தனை லட்சம் கொடுத்துருக்காங்க, 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்களாம். இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல 50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்களாம். லட்சக்கணக்கு 5 லட்ச ரூபாய் மேல. அம்மாவும் போயிட்டாங்க, ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, நான் யாருக்கு நான் கேட்டு நினைக்கலையே என்று சொல்லி நினைச்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க.
எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துருக்காங்களே, நம்ம ஒரு 30 ரூபாய் கேட்டோம்னா நம்ம சர்ச்சைக்கு ஏதாவது வைக்கலாமே அப்படின்னு நான் உள்ளத்துல நினைச்சேன். ஆண்டவர் உள்ளத்துல பேசினார், இதெல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா என் உள்ளத்துல பேசினார். அதனால சொன்னேன், ஆண்டவர் என்ன செய்யல, காணிக்கைய விரும்பல. அந்த குடும்பத்தை சகோதரி கூட்டு வந்து ஒரு நாள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னதை அவங்க சொல்லுவாங்க, காணிக்க வேண்டாம், ஆண்டவர் என்ன செய்யல, ஆடு கேட்கல, கோழி சாவல கேட்கல, கண்ணுக்குட்டியை கேட்கல, உன் இருதயத்தை கேட்கிறார். உன்னுடைய இருதயத்தின் தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவன் அவர் உங்களுக்கு என்ன செய்வாரு, பதில் கொடுப்பார். அதுதான் என்னுடைய சத்தத்தை கேட்கலையே என்கின்ற ஒரு பாரம் அவனுக்குள்ள இருந்தது. கடைசியில் அந்த பையனுடைய வாய்ப்பையில தலையில கை வைக்கிறேன், ஆட்டவர் அந்த சகித்துக்குள்ள என்ன செய்யுது, ஒரு ஆவி இருக்கிறது. அப்ப அந்த ஆவி என்ன செய்யுது, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் என்ன செய்யாது, கேட்கப்படாது. ஏன்னா பாவத்துக்குள் இருக்கிற சூழ்நிலைகளை, சில காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினால் அவனுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது அந்த சகோதரி கண்ணுல கண்ணீர் பாருங்க. அவங்க எவ்வளவு நாளும் எழுதிருக்கிறாங்க, எங்கெல்லாமோ பார்த்திருக்கிறாங்க. அவங்களுடைய வழியில இல்லெல்லாம் எங்க பார்க்கணுமோ அவங்க பார்த்து என்ன செய்யல, கேட்கல. அதனால அவன் கேட்கிறான், என்ன செய்யறான், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லையே என்று சொல்லி. நான் சொன்னேன், உன்னுடைய சத்தத்திற்கு ஒருவர் இருக்கிறார், பதில் கொடுக்கிறார். அவர்தான் இயேசு. அல்லேலூயா. அவர்தான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அவர்தான் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும். அவர்தான் உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை நீக்க முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடிவதற்கு அவரை இன்றி வேற எவருக்கும் கிடையாது என்று சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, வாரத்தோறும் இந்த சர்ச்சைக்கு வந்துடுறேன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய இருதயத்தில் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள், அவங்களுக்கு அற்புதம் சில ஆவி இருக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், அவங்களுக்கு என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறாரு, அதனால சில காரியங்களை இந்த சகோதரர் மூலமாக பேசுகிறாரு என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அப்ப ஆண்டவரிடத்துல இன்றைக்கு நமக்கு எதெல்லாம் ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரின் கவலையை மாற்றும், என் சத்தத்திற்கு செவி கொடு. ஆண்டவரின் சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். பாருங்க, நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு என்ன ஒரு காரியம் என்றால், அவிசுவாசத்தனத்தோட கேட்டா ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். பாருங்க, ஒரு மனிதன் வேதத்தில் இருந்த ஒரு வசனத்தை காட்டுகிறேன். அதுல ஒரு மனுஷன் சொல்றான், பாருங்க, ஆண்டவரிடத்துல ஒரு உதவி கேட்கிறான். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு அவிசுவாசத்தனம் இருக்கிறது. அதனாலதான் நமக்கு கேட்பதற்கு, கேட்டால் கிடைக்குமோ கிடைக்காதோ, இந்த ஆசீர்வாதம் நடக்குமோ நடக்காதோ என்கின்ற ஒரு கலக்கத்தோடு நம்ம ஆண்டவரிடத்துல என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. இந்த தகப்பனார் அங்க ஆண்டவரிடத்துல கேட்கிறார். முதல் கேட்கிறது, அவனுடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை கேட்கவில்லை, என்னிடத்தில் ஒரு அவிசுவாசம் இருக்கிறது, அதை நீக்கும் ஆண்டவரே, எனக்கு அதை செய்யும், உதவி செய்யும். இன்னைக்கு நாம் எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல உதவி கேட்கிறோம்? எனக்கு கடன் பிரச்சனை மாறணும், எனக்கு வியாதி மாறணும், என்னுடைய காரியங்கள் சபையில் எல்லாம் மாற்றணும், என் குடும்பத்தினுடைய எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாம் கேட்கிறோம். ஆனா உள்ளத்துல இருந்து ஒரு அவிசுவாசம் இருக்கிறது. சில காரியங்கள்ல நம்ம என்ன செய்ய முடியல, விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் நமக்கு தருவார் என்கின்ற ஒரு விசுவாசம் சில நேரங்களில், அதனால என்ன செய்யக்கூடாது, அது தேவனுக்கு என்ன செய்யுது, அற்புதம் நடத்துவதற்கு அது ஒரு தடையாய் மாறிவிடும். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நமக்குரிய காரியத்துல முதல்ல ஒரு காரியம் அவிசுவாசத்தனம் இருந்தா அதை நீக்கணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும். அதுதான் ஒரு காரியம். இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்ச நேரம் தான் உங்களோட பேசுவேன். அடுத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது என்னிடத்துல எனக்கு என்ன குறை இருக்கு, அவிசுவாசத்தனம் இருக்கிறதா, அதிலிருந்து என்னை மாற்றும், எனக்குள்ள மாற்றும் சொல்லி இந்த தகப்பனை கேட்கிறது போல நம்ம என்ன செய்ய வேண்டும், கேட்கும் பொழுது சில தடைகளை தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. சில தடைகள் உடைய போகிறது, சில ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிற சில
ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்த இன்றைக்கு அற்புதங்களை செய்வார். அதனாலதான் ஆண்டவர் இங்கே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். சில தடைகள் மீறி நீங்க வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு வேலை நினைத்தாலும் சில தடைகளை மாற்றி உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்த நோக்கம் அதுதான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். ஒருவேளை இந்த இருதயத்துல ஏதோ ஒரு அவிசுவாசத்தனை இருந்தால் தேவனால் அற்புதம் செய்ய முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் கவனமா என்ன செய்யணும், கேட்கணும். இந்த வசனத்துல ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்யறாரு. என்ன சொல்லப்படும்? 22வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 22. இவனை கொல்லும்படிக்கு அநேக நேரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் உடனே மனதிறங்கி எனக்கு உதவி செய்யும். இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன செய்யுது? சில நேரங்களில் நமக்குள்ள இருக்கிற சில பிடிவாத குணம், அது அவரு அசுத்த ஆவி கொண்டு வருகிறது. சில நேரத்துல என்ன செய்வோம்? வீட்டுல ஏதாவது யாராவது ஒருவேளை மனைவி தன்னுடைய கணவரிடத்துல சொன்னா என்ன செய்ய மாட்டோம்? போய் பையாந்து போலிப்போம். அது ஒரு பிசாசு தோண்டுகிற ஒரு காரியம். இங்க ஒரு ஆவி என்ன செய்யறது? தண்ணீர்ல என்ன செய்ய தள்ளடிக்கு, தீயில தள்ளடிக்கிறது. நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு காரியங்கள் பிடிவாத குணமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற அந்த கட்டுகளை ஆண்டவர் நீக்கும்படியா என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்துல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இதல்ல என்ன செய்யணும்? நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் மாறினாலே தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல அங்க 15வது வசனம். ஆகிலும் அவிசுவாசி தெரிந்து போனால் பிரிந்து போகட்டும். சகோதரனாவது சகோதரியாவது நம்மளை சமாதானமாக இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள சமாதானம். சில என்ன செய்வாங்க? அவிசுவாசத்திரமா என்ன செய்வாங்க? உங்களுக்கு தூண்டுவாங்க. என்ன நீ எங்க எப்ப பார்த்தாலும் ஜோமன போற, என்ன கிடைச்சது? நீ அங்க போ, நீ இங்க போ, நினைச்சுவாங்க, தூண்டுவாங்க. அதுல இருந்து என்ன செய்யணும்? மாறணும். அதுல இருந்து நீங்க மாறினாத்தான் தேவன் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். ஏனென்றால் ஆவியானவர் நமக்கு என்ன செய்றாரு? உங்களுக்கு என்னென்ன காரியம் வேண்டும் என்று வேதத்தை நாம் வாசித்து நீங்க தியானிக்கும் பொழுதுதான் அந்த வசனங்கள் உங்களோடு பேசும். அந்த வசனம் உங்களோடு பேசும் பொழுது உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீக்கும். உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற உங்களுடைய ஆத்மாவுல ஒரு ஆறுதல் கிடைக்கும். உங்க ஆத்மாவில் ஒரு சமாதானம் கிடைக்கும். உங்களுடைய இருதயத்துல கலக்கங்கள் நீங்கும். உங்களுடைய இருதயத்துல இருக்கிற போராட்டங்கள் நீங்கும். நான் எப்பவும் நான் தனியா இருக்கிறது போல நான் ஃபீல் பண்றீங்களா? இல்ல, இயேசு உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் உங்களோடு இருக்கிற தேவன். எல்லாவற்றையும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர்தான் நம்மளோடு இன்னைக்கு இருந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் மாத்திரமே உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இன்னொரு இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல எசேக்கியா என்கின்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், கண்ணீர். சில நேரத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில கண்ணீரோடு இருக்கிறவர்கள் பல பேர் தனியா இருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் கண் அறியாமலே
கண்ணீர். இந்த வசனம் அதுதான் சொல்கிறது. எசேக்கியாவுக்கு மரணப்படியில் இருக்கும் பொழுது அவனுடைய கண்ணீர் என்ன செய்து அவனுக்குள் இருக்கிறதுனால ஆண்டவர் அந்த கண்ணீரை என்ன செய்றாரு, மாற்றுகிறார். ஆண்டவர் அவனுடைய உண்மையும் உத்தமும் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபித்ததுனால ஆண்டவர் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, நீடித்த நாட்களை கொடுத்தார். அல்லேலூயா. நீடித்த நாட்களை கொடுத்தார். ஏதோ ஒரு விதத்துல நமக்குள் வாழ்க்கையில இன்னும் நீடித்த நாட்களை கொடுக்க ஏன் வைத்திருக்கிறார் என்றால், உங்களை நீடித்த நாட்களாக வைத்து இங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில, உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் மத்தியில உங்களுடைய எல்லாவற்றையும் நான் உன்னை செய்வேன், உயர்த்துவேன். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்க இங்க உயிரோடு இருந்து நீடித்த நாட்களை கொடுத்தது மாத்திரமல்ல, உன் கண்ணீரை துடைத்து நான் என்ன செய்வேன், உங்களை உயர்த்தி நான் ஆசீர்வாதமாக வைப்பேன். நான் உன்னுடைய காரியங்களை நான் ஆசீர்வாதமாக இந்த இடத்துல நான் வைப்பேன். அதனால தான் ஆண்டவர் அந்த குடும்பத்திலே ஒரு அற்புதம் செய்தார். ஆண்டவர் இடத்துல மரணத்தோடு போராடும் பொழுது ஏசாயா வந்து சொல்லும் பொழுது, உன் வீட்டை நீ ஒழுங்குபடுத்து, உன் வீட்டை என்ன செய்ய ஒழுங்குபடுத்து என்று சொல்லும் பொழுது அவன் எவ்வளவோ வேதனைப்பட்டிருப்பான். ஆனா அந்த சூழ்நிலைய வீட்டுக்கு விட்டு அவன் யுத்தத்துக்கு கூட என்ன செய்ய மாட்டான், பேர்க்க மாட்டான். அவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். காரணம், ஆண்டவர் அவனுடைய சத்தத்தை கேட்டார். அந்த சத்தத்தை இன்றைக்கு நீங்கள் ஜெபத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். என் சத்தத்தை கேளும், நான் வேதனைப்படுகிறேன், என்னுடைய சத்தத்தை கேட்க எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் வசனத்திலே சொன்னது போல என் சத்தத்தை கேளும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை கேட்க போகிறார். நீ கடைசி முடிவில் நீங்கள் எழுந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு உங்களுடைய தேவையான விண்ணப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாரா. அதனாலதான் இந்த ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ கிருபை நிறைந்தவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் தேவனுடைய கண்ணீரை மாற்ற வல்லவர், உன் துக்கத்தை மாற்ற வல்லவர், உன்னுடைய துக்கத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். யோவான் 14:27 வசனம் சொல்றது போல, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன செய்றாரு, உங்களுடைய சமாதானத்தை தருவேன். வசனத்தை வாசிங்க. யோவான் 14:27. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயத்தை கலங்காதீங்க, உங்க இருதயத்துல வேதனையை வைக்காதீங்க. சில காரியங்களை உங்களுடைய இருதயத்தில் நீங்க ஏற்கிறீங்கன்னா உங்களுக்கு தலைவலி வந்துடும். உங்களுக்குள்ள முதல்ல வருகிறது உங்களுக்கு தலைவலி வரும், உங்களுக்கு பிரஷர் கூடும். அதே உங்களுடைய சரீரத்தை நீங்க என்ன செய்றீங்க, ஆஸ்பத்திரிக்கு செலவழிப்பதற்கு நீங்களவே ஏற்றி கொடுக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் சொல்ற, நான் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆண்டவர் சொல்ற, சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் என்ன செய்யணும், நீங்கன்னா அந்த சமாதானத்தை நீங்கள் உணர முடியும். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டதை நீங்கள் உணர முடியும். அந்த சமாதானத்தை ஆசீர்வாதத்தை நீங்கள் உணர முடியும். அந்த அவிசுவாசம் இருந்தது இல்லாதனாலதான் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தாரும், எனக்கு ஒரு சந்தோஷத்தை தாரும், என் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை தாரும் சொல்லி அடிக்கடி நாம் ஜெபிக்கிறோம். அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களுக்கு கொடுத்துட்டேன், உன் கண்ணீரை நான் மாற்றிட்டேன். உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொன்றையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதனால நம்முடைய காரியங்களில இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் ஜெபத்தை எரிசுவாரு, கேட்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய காரியங்களை நீங்க பேச பேச, நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்க கேட்க ஆண்டவருடைய ஜெபத்திற்கு என்ன செய்வாரு, உங்களுக்கு வீட்டுக்குள்ள உங்களுடைய வீட்டுக்குள்ள என்ன செய்யும், அந்த கிரியை நடக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க, என் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் என் சத்தத்தை கேட்ட. சங்கீதக்காரர் தாவீது சங்கீதம் 28 என்று சொல்கிறது, நீ என் சத்தத்திற்கு கேட்கலன்னா நான் குழியில் இறங்குவதற்கு ஒப்பா இருக்கிறேன் சொல்லிக்கிறான். இந்த வசனத்தை வாசிங்க. என் கர்த்தராகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
நீர் கேளாதவர் போல மௌனமா இராதையும், நீர் மௌனமா இருந்தா நான் குளிர் இறங்குறவருக்கு ஒப்பாவேன். இப்படியும் சிலர் என்ன செய்றாங்க, ஜெபிக்கிறாங்க. நீர் என்னை ஆசீர்வதிக்கிற, நான் செத்து போயிடலாம். நீ என்ன சொல்ற, நான் குளிர் இறங்குவதற்கு நான் ஒப்பா இருக்கிறேன், நான் செத்து போனதுக்கு நான் ஒப்பா இருக்கிறேன். அதனால அதல்ல, இன்றைக்கு நீங்க என்ன செய்வீங்க, அந்த சத்தத்தை, தேவன் உங்கள் சத்தத்தை கேட்பார். உங்களுடைய காரியங்களில தேவன் உங்களுக்கு கேட்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புவதாக இருக்கிறார். அதனால நீங்க கேட்கின்ற ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீங்க. அந்த காரியங்களில ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் கவனமா இருக்கிறாரா கேட்கிறார். சில காரியங்கள்ல நமக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில ஏதாவது ஒரு காரியம் எனது பசுத்தத்தை குறித்து ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமா இருந்தா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, செவி கொடுக்க மாட்டார். ஏனென்றால் ஒரு வசனம் சொல்லுகிறது, ஜீசஸ் பாதர் நன்றி. எரோமியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது, 11ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், 11ஆம் அதிகாரத்துல தான் நினைக்கிறேன், பாருங்க. 11ஆம் அதிகாரம் 11. ஆகையால் அவர்கள் தப்பித்துக் கொள்ள மாட்டாரே, தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மேல இருந்து வாசித்தீங்கன்னாலே தெரியும், ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க. உபாகம் 28:1 சொல்கிறது, இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் என்ன செய்யணும், அவருடைய கட்டளைகளில் கவனமா இருந்தீங்கன்னா இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் உன் மேல் வந்து பலிக்கும். இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் மேல் வந்து பலிக்கும். அப்ப ஆண்டவருடைய காரியத்துல சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம மனிதர்களை போல நம்முடைய பிள்ளைகள் சொன்ன வார்த்தை கேட்கலன்னா, எப்படி நம்ம கேட்காம பேசினாலும் அழுதாலும் கேட்காம இருக்கிறோமோ, அதே போல தேவன் என்ன செய்ய மாட்டாரு, பேச மாட்டார். எவ்வளவுதான் அழுது புலம்புனாலும் தப்பிக்க கூட முடியாத ஒரு தீங்கை உங்கள் மேல் வரப்படுவேன். சிலருக்கு நான் ஜெபிக்கும் போது ஒரு குடும்பத்தை ஆள சொல்ல மாட்டேன், ஒரு குடும்பத்தை பார்த்து ஜெபம் பண்றேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆரம்ப நாட்கள்ல சாபம் ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம். ஆனா அவன் பாவத்துக்குள் பாவம், விபச்சாரம், மது, அவனை ஒத்துக்கிட்டார் அந்த ஆள். ஆண்டவர் சொன்னார், நான் எடுத்துருவேன், தப்பிக்கொள்ள மாட்டான், தீங்கு செய்வேன். சில ரகசியங்களை என்னோடு சொல்ல முடியாத ஒரு ரகசியங்கள் சில இடத்துல பேசுவாங்க. சில ரகசியங்களை நான் தனியா நான் அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது, நான் அவ்வளவு பெரிய அனுபவம் வாய்ந்தவர்களும் கிடையாது. சிலர் தன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை ரகசியங்களை சொல்லி இடத்துல செபித்தவர்கள் அநேகர் உண்டு. அவருடைய காரியங்களில் எல்லாவற்றையுமே எனக்கு இந்த மாதிரி போராட்டம் இருக்கிறது என்று சொல்லி, ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை ஏற்று நான் செபித்திருக்கிறேன், அதுக்கு நான் தகுதி உள்ளவர்களா என்றால் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆனா ஆண்டவர் என்னோடு இருந்து சில ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை என்ன செஞ்ச. ஆனா அந்த ஆள் இப்ப இல்லை, சொன்ன ஆட்களுக்கு சொன்னது போல ஒரு குறிப்பிட்ட நாட்களே ஆளை உருக்கி போயிற்று. யோசித்து பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நாளை அல்ல, இன்றைக்கு நீங்க வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, குறிப்பிட்ட நேரத்தில் நாம் செபிக்க போகும் பொழுது நீங்க கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்பார். நீங்க எதை குறித்து நீங்கள் கூப்பிட்டு நீங்க செபிக்கிறீர்களோ அந்த செபத்திற்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அதனால நீங்க நம்முடைய காரியங்களில நம்முடைய கண்ணீரோடு செபித்தாலும் சரி, நீங்க எப்படி செபித்தாலும் ஆண்டவர் நீங்கள் பாவத்திலிருந்து சில காரியங்களை விடுதலை செய்யும் பொழுது, விடுதலை கேட்கும் பொழுது ஆண்டவர் அதையும் விடுதலை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்வாரு, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அவர்தான் ஆசீர்வதிக்கிற தேவன், மனிதர்களால் முடியாது. ஆண்டவரால் அந்த ஆசீர்வாதம் அது சாபமா இருந்தாலும் சரி, அதை சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு ஒரே ஒரு தெய்வம் இயேசு. அவர்தான். சிலர் சொல்லுவாங்க, இடத்துல அநேகர் பேசியிருக்காங்க, ஏதாவது பரிகாரம் செய்யணுமா, கிறிஸ்தவர்களை நினைச்சிருக்கிறாங்க சொல்லலாம் முடியாது.
இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும். சிலர் சொல்லுவாங்க, இந்த சாமப்படைக்கு வந்தா உங்களுக்கு வீட்டுல கருமை கழிக்க விட்டுருக்கு, அதை செய்ய விட்டுருக்கு, இதை செய்ய விட்டு கிறிஸ்தவர்களே என்னோட பேசியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நானே உனக்கு பரிகாரியான கர்த்தர். அப்போ ஆண்டவர் சில காரியங்களை என்னோடு பேசுகிறது பார்த்தா வித்தியாசமா இருக்கும். நான் அந்த ஜெபத்துல நான் வளர்ந்த ஒரு காரியம். சிலருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த வைத்து ஆண்டவர் இதை சொல்லிட்டாரு, அவங்க ஏற்றுக்கொண்டாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுதான் என்னுடைய ஜெபத்துல நான் அநேக காரியங்களிலே நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு காரியம். ஆண்டவரிடத்துல ஜெபத்துல நான் கேட்க சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துறதுனால எனக்கு செய்த தேவன், எனக்கு படிப்பு அறிவு இல்லாத என்னையும் இந்த இடத்துல பயன்படுத்துகிற தேவன் உங்களையும் பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் அதை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு பிரசன்னமாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட காரியங்களில் அனுமதிக்கப்பட்டார். வாசிங்க எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு என்ன செய்றாரா? வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நீங்கள் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறாரா? ஏன்னா அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் இந்த பூமியிலே இணைந்தாரு, மாம்சத்திலே வாழ்ந்தார். மாம்சத்திலே வாழும் பொழுது நம்ம வேலை செய்தால் எவ்வளவு பலவீனம் இருக்குமோ அப்பொழுது அவர் வேலை செய்யும் பொழுது அதே பலவீனத்தோடு இருந்திருப்பார். அவர் சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுதும் அவர் எவ்வளவு நெருக்கப்பட்டார், எவ்வளவு சோதனைக்கு உட்பட்டார். இவர்களை இருந்தாங்க, இயேசுவை என்ன துன்படுத்தினாங்க, அவங்க என்ன குறை செய்தாங்க, முன்ன விட்டு பேசினாங்க. இப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கும் ஏற்படும். உங்களுக்கு சில குடும்பங்கள் என்ன செய்யும், உங்களை முன்ன விட்டு பேசுவாங்க, ஆனா நம்ம காத்துல விழும். எவ்வளவு வேதனை பாத்தீங்களா? அதே போல இயேசுவும் எழுந்தாரு, அனுமதிக்கப்பட்டார். அவர் எழுந்தாங்க, கொட்டுனாங்க, துப்பினாங்க, அநேக காரியங்களை செய்தாங்க. ஆனால அவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல இருந்ததுனால அவர் தான் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாராலும் முடியாது. மனிதர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னைக்கு நான் அவமானப்பட்டேன், நாளைக்கு ஒரு நாள் அவமானப்படுவோம், நான் பார்ப்பேன், கண்ணை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம், நம்ம நினைப்போம். நமக்கு இன்னைக்கு நடந்திருக்கு, நமக்கு ஏழமா பேசுறாங்களா, அவங்க என்ன செய்வாங்க, அதே மாதிரி காரியம் வரும், நம்மள என்ன செய்வோம், சிரிப்போம் சொல்லி. மனிதனுடைய சுபாவம் குணம். இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர்தான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். பாடுகள் எவ்வளவு பாடுகள் எல்லாவற்றையும் அவர்தான் உங்களுக்கு ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர்தான் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவர்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்க இயேசுவிடத்துல நீங்க கேட்க ஆண்டவர் என்ன செய்வாரு, உங்களுடைய தேவையை எப்படி சந்திப்பாருன்னு தெரியாது. ஏனென்றால் அவர் சந்தித்தா, அவருடைய தேவையை சந்தித்தா, ஒருவேளை அவர் உங்களுக்கு பணத்து காரியத்தை குறித்து சந்தித்தா நீங்க திரும்ப கொடுக்க தேவையில்லை. ஏனென்றால் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன், அதை எடுத்துக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். என்னோட ஒரு பழம் இருக்குன்னா அந்த பழத்தை சாப்பிட்டா தான் தெரியும். அதை நினைச்சிருக்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன். எங்களுடைய சூழ்நிலையில, கஷ்ட சூழ்நிலையில வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இடத்துல நானும் என் மனைவி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ஊழியக்கார் போர் போட்டார். நான் தான் ரூபாய்ன்னு சொன்னார். அதெல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். திருப்பி கொடுக்க தேவையில்லை. ஆவியானவர் கொடுத்தா உங்க என்ன செய்யணும், நம்ம திருப்பி கொடுக்க தேவையில்லை. மனிதனிடத்துல பெற்றுக்கொண்டா நம்ம என்ன செய்யணும், திரும்ப கொடுக்கணும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்களுக்கு உதவி செய்கிறவராக, உங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு இன்றைக்கு உங்க மத்தியில பிரசன்னமாய் இருக்கிறார்.
அவர்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவர்தான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த முடியும். இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட காரியங்களில் ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறார்களா. நம்ம கூப்பிட போகிறோம். ஆண்டவரிடத்துல நம்ம கூப்பிட கூப்பிட நம்முடைய பலவீனங்கள் நீங்கும். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், நாடி நரம்பு தசைகளுக்குள்ள எல்லா போராட்டத்தையும் நீங்க போகிறார். அதனால தான் தேவன் உங்களை மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். வேதனைப்பட்டிருக்கிறவர்களை மாற்றுவதற்காக, மரண கட்டுகள் இருக்கிறவர்களை மாற்றுவதற்காக, உயரப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை மாற்றுவதற்காக ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிற சில ஆசீர்வாதங்கள் அதுவே. அதனால நாம் இன்றைக்கு என்னென்ன காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம், என்னென்ன காரியத்துல தேவன் உங்களை உயர்த்த போகிறார் என்பதற்காக யாவரும் எழுந்து நிற்கலாம். யாவரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, என் சத்தத்திற்கு செவி கொடு. ஆண்டவரே, என் சத்தத்திற்கு மௌனமாயிராதையும். ஆண்டவரே, எல்லாருக்கும் கேட்போம். அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல அற்புதம் செய்வதற்காக உங்களுக்கு எங்கேயோ வேலை இருந்திருக்கலாம், போக வேண்டாம்னு சொல்லி இருக்கலாம். உங்க உள்ளம் ஒருவேளை இந்த இடத்திற்கு என்னத்துக்கு என்ற கேள்வி, அந்த அவிசுவாசத்தை நீக்கினார் ஆண்டவர். அவிசுவாசம் நீங்கணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் உண்டு, இன்றைக்கு என்ன நீக்குங்க. எல்லாரிடத்திலும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஒரு அவிசுவாசம், சந்தேக குணம், ஆண்டவரே ஆண்டவரிடத்தில் அற்புதம் செய்வாரா? ஒருவேளை இது பெரிய காரியமா இருக்கிறது, பெரிய தொகை எனக்கு தேவையே, என்னுடைய பிள்ளைக்கு படிப்புக்கு தேவையே, எப்படி நமக்கு ஆண்டவர் தருவார் அப்படி என்கின்ற ஒரு சந்தேகத்தை இருந்தா எடுத்து போடுங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த அவிசுவாசம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, அந்த அவிசுவாசத்துல நீங்க என்று சொல்லி கேளுங்க. ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு போராட்டங்கள், ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு துன்பங்கள், ஏதோ ஒரு காரியத்துல நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை மாற்றுவதற்காகவே இந்த இடத்துல நீங்கள் பிரசன்னமாய் இருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களை இன்றைக்கு உங்களை பலப்படுத்த போகிறார். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஆவியானவர் நேரம், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய நேரம். ஆண்டவரிடத்துல கேட்டீங்களா, நான் இத்தனை நாட்களாக நான் ஜெபிக்கிறேன், எனக்கு இந்த இடத்துல மட்டும் அற்புதம் இல்லை. எங்க வீட்டு பக்கத்துல எனக்கு எதிரியாக நினைக்கிறார்கள், முன்ன விட்டு பேசுகிறார்கள், ஒரு ஆமை குணத்தோடு இருக்கிறார்கள். இவைகளிலிருந்து ஆண்டவரே எனக்கு மாற்றும் என்று சொல்லி கேட்கிறவர்கள் உண்டு. ஆவியானவரை எனக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் செய்யுங்க, இப்பொழுது எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. உங்க வாய்களை விரிவாக தருங்க. கொஞ்ச நேரம் தானே, ரொம்ப நேரம் இல்ல. சில இடத்துல மணிக்கணக்க பேசுறாங்க. இல்ல, ஆண்டவர் எவ்வளவு நேரம் பேசணும் வைத்திருக்கிறார், அந்த நேரத்தில் நான் அற்புதத்தை செய்வேன். நான் அந்த இடத்துல நான் விடுதலை கொடுப்பேன். மாம்சமான யாவரின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தை நீங்க திறந்து, உங்களுடைய ஆத்மாவை திறந்து, தன்னை மறந்து ஆண்டவரை நீங்க துதிக்க போகிறீங்க. இப்பொழுது உங்கள் வாய்களை விரிவாக தருங்க. எனக்கு பழைய அனுபவத்தை தாரும் ஆண்டவரே, பழைய அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. நாவை நீர் ஆண்டவரே உனக்கு நன்றி ராஜா. உன் நாவை நீ அடக்கிக் கொள்ளாதே, உன் கண்ணீரை நீ அடக்கிக் கொள்ளாதே. இப்பொழுது நீ என்ன தேவையோ, இப்பொழுது கண்ணீரோடு நீ ஜெபிக்க வேண்டுமா, இப்பொழுது என்னுடைய இடத்துல நீ ஊற்று. ஆண்டவரிடத்துல கேளுங்க. இப்பொழுது 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 தேவ ஆவியானவர் இப்பொழுது கிரியை செய்யும்படியா ஆண்டவரே நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah. There is Jesus power. ரீபரி சங்கர பதிகர வரவரவா. ஆண்டவரே நன்றி ராஜா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உன் உள்ளத்துல போல் சொல்லுகிற சில உள்ள இருக்குமானால் ஆண்டவரே மன்னிச்சு என்னை மறைத்திருங்கப்பா. இப்ப அதை தேற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் மற்றால நான் குறை சொல்ல மாட்டேன், என்னை அதை மாற்றுங்கள் என்று சொல்லி கேளுங்க. ஒருவேளை தகப்பனே உங்க நன்றி, கோபப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே உம்மை போல மாற்றுங்கப்பா. ஒருவர் என்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். அவனே போல ஒருவேளை அந்த சுபாவம் இருந்தா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த சூழ்நிலை எனக்கு வாய்க்க செய்ய என்று சொல்லி கேளுங்க, கேளுங்க. தேவாதி தேவனே உங்க நன்றி. இந்த இடத்துல நீர் அற்புதம் செய்ய போகிறவரே உங்க நன்றி ஆண்டவர். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு ஆவியானவரே நன்றி. என்னை நீ பாதுகாத்து வருகிறேன் மகளே.
நான் இவ்வளவு நாளும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். இப்பொழுது நான் உன்னைத்தான் சொல்லுகிறேன். எஸ், உன் மனதுல சில நேரங்களில போராட்டத்தோடு இருக்கிற, என்ன நடக்க போகிறதோ ஒரு காலத்தை குறித்த ஒரு பயம். ஆண்டவரே நன்மை மாற்றுங்கப்பா. என் பிள்ளையை நான் எப்படி கரை சேர்க்க போகிறேன், என் மகனை எப்படி கரை சேர்க்க போகிறேன், என் உள்ளத்துல ஒரு இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும், ஆவியானவரை மாற்றும் என்று சொல்லி கேளுங்க. இப்பொழுது அந்த வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஓ நன்றி, மந்திர கட்டுகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஓ நன்றி ராஜா, கொலை செய்த ஆவிகள் வெளியேறுவதாக. ஆண்டவரே நன்றி ராஜா. எஸ் பாபா ரீவரி சங்கரபா நீங்கரபரபா. தேவாவியானவருடைய வல்லமை இப்பொழுது ஆண்டவரே ஊற்றப்படட்டும். ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, இப்பொழுது ஊற்றுங்கள் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே நன்றி. சந்தேகப்படாமல் கேள், நான் அதை நிரப்புவேன். நீ சந்தேகப்படாமல் கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எஸ் பாபா ரீவரி சங்கரபா நீங்கரபரபா. ஆவியானவரே உடைய கிருபையின் வல்லமையினால் ஓ நன்றி ராஜா, எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறீங்களப்பா, எங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் எங்கள் சரீரங்கள் சோர்வடைந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு வேலை பார்ப்பதற்கும் எங்களை சோர்வில்லாமல் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே நன்றி. உன்னுடைய கவலை என்னையோ இந்த இடத்துல விட்டு ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்துல இறக்கி வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தரட்டும். நீ எதை சுமந்து கொண்டு வந்தியோ இந்த இடத்துல இறக்கி விட்டு போ. எதை சுமந்து வந்தியோ அதை எடுத்து போடு. இன்றைக்கு உன் இருதயத்தில் இருக்கிற கவலைகளை மாற்றுகிறவர் ஒருவர், இன்றைக்கு அந்த அற்புதத்தை செய்கிறவர் ஒருவர், அவர்தான் இயேசு. இப்பொழுது உங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். நீங்கள் கூப்பிட கூப்பிட தேவனுடைய வல்லமையை நீங்கள் உணர முடியும். தேவ ஆவியானவர் உணர ஆண்டவர் தருகிற வல்லமைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே நன்றி ராஜா. நாங்கள் கொஞ்சம் பேர் தான் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக தந்த கிருபை, உம்மை ஆராதிக்கும்படியாக தந்த கிருபை. இன்றைக்கு இந்த அற்புதங்களை செய்கிற தேவன் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும், பலப்படுத்தும் ஆண்டவர். ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவர்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.